நாங்க சம்பாதிக்கிறோம்ப்பா. அதனால நாங்க குளிப்போம், தலை சீவோம். அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஏப்பா நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க தொழில இருக்கிறோம். இல்ல இது என்ன ஒரு கூத்தா இருக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏனா செருப்பு போடக்கூடாது, தலையை சீவக்கூடாது, குளிக்க கூடாது, அப்படியே வரணும்னு ஏதாவது இருக்கா? நான் கேட்கறேன். அட கொல்டி மூதேவி! உன்னை யாரும் குளிக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, துணி உடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. முதல்ல நீ எப்படி ஜெயிச்ச அத சொல்லு. அந்த ஒத்த மனுஷன் விஜயனுடைய ஃபேஸ வச்சு ஜெயிச்சான். அந்த மூஞ்சி மட்டும் இல்லன்னா நீ ஜெயிச்சிருப்பியா? அதுக்கு அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. அதுக்கப்புறம் 2வது கேள்வி, நாங்க சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டியே. நீ சம்பாதிச்ச 25 கார் வச்சிருக்கிற. ஜோசியம் சொல்லி சம்பாதிச்ச. ஊர ஏமாத்தி, ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் சொல்லி நீ சம்பாதிச்ச. நீ அத எப்படியோ சம்பாதிச்சு 23 கார் வாங்கிட்ட வாய்ப்பு வசதியா இருக்கிற. ஆனா, நீ இன்னைக்கு வந்து ஒரு பொது சேவை செய்யறதுக்கு வந்திருக்க. பப்ளிக் சர்வீஸ். அதுனா உனக்கு என்னன்னு தெரியுமா? பொதுமக்களுக்கான சேவை. அந்த பொதுமக்களுக்கான சேவை செய்யும்போது, கொஞ்சமாவது மக்களோடு மக்களா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் பணிவு வேணும். இந்த மாரி அகம்பாவத்துல ஆடக்கூடாது. நீ ஜஸ்ட் எம்எல்ஏ தான். அதுவும் கொல்டி எம்எல்ஏ. தமிழ்நாட்டுல வந்திருக்கிற கொல்டி எம்எல்ஏ. அவ்வளோதான். அத புரிஞ்சுட்டு நடந்துக்க.